சிறையில் பார்த்தீங்கன்னா சார் வந்து வெளில இன்ட்ரோல் பிளாக் வரும்போது அவ்வளோ பேர் பசங்களாம் கட்டி பிடிச்சி அண்ணா அப்படின்னு சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஒரு தருணத்துக்காக தானே சார் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். ஒரு தேட்டர்லேருந்து வெளியில் வர்றோம் அப்படின்னா ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த சந்தோஷம் வந்து ஒரு அளவு கடந்த சந்தோஷம். இது நடிகனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். என்னோட குருநாதர் மைம் கோபி அண்ணா நல்ல ஒரு ஆசான் எனக்கு கிடைச்சது. தமிழ் அண்ணா அதே ஆசிரியர் ஆக்சுவலி போலீஸாக ஒர்க் பண்ணாங்க. அந்த போலீஸ் மாதிரியே இருக்க மாட்டாங்க, பயங்கரமான ஆளாக இருப்பார் அப்படின்னு. ஆனால் அவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ணன் மூணார் ரமேஷ் அவர் சீன் வந்து அவர் மிரட்டும் போது என்னை வெளில வந்து சொன்னார், என்ன அப்படியே பயப்படுற பயங்கரமா பயப்படுற அப்படின்னும் போது, ஆனால் நான் உங்களை பார்க்கும்போது ஒரிஜினலாகவே தானே பார்க்குறேன், நீங்கள் மிரட்டும் போது எனக்கு அவ்வளோ பயமா இருக்கு. சீன் பாரு கண்டிப்பாக பேசப்படும். நடிப்போட உச்சத்தில் இருந்த ஒரு ஃபேமிலி, நடிகர் திலகத்திலேருந்து வந்த வாரிசு. 25வது படம் இவ்வளோ பெரிய வெற்றின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வந்துட்டு தலையில் வச்சு கை வச்சு அழுகும் போது கீழே உட்காந்துட்டேன். அந்த ஃபீல் பண்ணி அழுது சூப்பர்னு சொல்லி அவ்வளோ கை கொடுத்தாங்க. சூப்பர், நல்லா பண்ணுறேன் அப்படின்னு. யார் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டா இருந்துச்சு. அவனை சுட்டுட்டான் அப்படின்றத விட சுட்டுட்டு இவருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும், செத்துட்டானு எல்லா ஒரு எக்ஸ்பிரஷனும் அந்த பார்வையில எனக்கு அவ்வளோ ஒரு இதா தெரியுது. அப்படியே சினிமாவுக்கு வந்துட்டு முதல் டே அவ்வளோ பாசிட்டிவா இருந்துச்சு. சூப்பரா இருக்கா, நல்லா இருக்கா, நல்ல ஃபீல்டை தேர்ந்தெடுத்துருக்க, நல்லா இருக்கும். முதல் நாள் போகும்போதே ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. ஒரு நம்பிக்கை கொடுத்தா நம்ம வெளியில வரும்போது எதை நோக்கி வந்தோமோ அது ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாரு அன்னைக்கு அண்ணா. இந்த ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். சிறை திரைப்படம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷனை பெற்றிருக்கு. இந்த ஆண்டோட தலை சிறந்த படம் அப்படின்ற ஒரு இதையும் சொல்லி நிறைய பேர் பாராட்டிட்டு வர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பல கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப நம்மளுடைய கண்களை ஈர்த்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஈர்த்த ஒரு கேரக்டரோட தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், நடிகர் தவமணி அவரோட. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சிறை படம் ஒரு அருமையான ஒரு பிரேக் த்ரூ படமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். உங்களோட முதல் தாட்ஸ் என்ன சார்? ஆக்சுவலி படம் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆகும், படம் ஓரளவுக்கு ஓடிடும், அந்த ஒரு இது இருந்துச்சு. நடிக்கும் போது நமக்கு அவ்வளோ தெரியாதில்ல. பட் இப்போ போகிறத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு இப்போ தேட்டர்லாம் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ஷோ அதிகமாக பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னும் மதுரையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருக்கணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சிறை படம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ரிசப்ஷன், இந்த வருஷத்தோட தலை சிறந்த படங்களில் ஒன்று அப்படின்ற ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு யாராச்சும் வந்து தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் அப்ரிஷியேட் பண்ணாங்களா? கண்டிப்பாக சார், நிறைய கால்ஸ் வந்துச்சு. இது ஆக்சுவலி என்ன சார், ஒரு ஃபர்ஸ்ட் அனுபவம். சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்கோம். த்ரூட்டாக நம்ம ஒரு படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுன்றது இந்த படம் தான். சிறை படம் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷனே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவர் கால்ஸ் வந்து நிறையா வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, ஸ்கூல் ஃப்ரெண்டு கால் பண்ணி நிறைய பேர் சொன்னாங்க, மச்சான் சூப்பராக இருக்குடா அப்படின்னு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய பேர் கால் பண்ணி சூப்பராக இருக்கு, செம்மையாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய சொன்னாங்க போது நமக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஓகே, எப்படி இருக்கு இந்த உணர்வு உங்களுக்கு? உங்களோட ஒர்க்கை பார்த்து பாராட்டி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு உணர்வு? உண்மையிலே சார், இந்த ஒரு தருணத்துக்காக தானே சார் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். இது கலைஞனா ஒரு ஆசைப்பட்டு நடிக்கணும் அப்படின்னு வர எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை. நம்மளை வந்து பார்த்து ஒருத்தர் கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு தேட்டர்லேருந்து வெளியில் வர்றோம் அப்படின்னா ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த சந்தோஷம் வந்து ஒரு அளவு கடந்த சந்தோஷம். இது நடிகனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். அந்த தருணங்கள் எல்லாருக்கும் மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்படிதான் வந்துட்டு இருந்தோம். பார்ப்போம், ஒரு சில படங்களில் ஒரு சீன் 2 சீன் பண்ணிட்டு படம் முடிச்சு வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிலாம் ஒரு இது இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். இப்போ நம்ம சிறையில் பார்த்தீங்கன்னா சார், வந்து வெளில இன்ட்ரோல் பிளாக் வரும்போதே அவ்வளோ பேர் பசங்களாம் கட்டி பிடிச்சி அண்ணா அப்படின்னு சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு சீனுக்கு கை தட்டும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய இது எல்லாமே நம்ம டைரக்டர் சார் சுரேஷ் சாருக்கு வந்து பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் இந்த கேரக்டர் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பி அதை கொடுத்தாங்க. அது என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நன்றிகள் சொல்ல வேண்டியது. ஆக்சுவலி அதான் ஆரம்பிக்கிறேன்றது. இன்னொன்று இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. முதல்ல வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட மனைவி குழந்தைகள், ஏன்னா அவங்க இல்லாமல் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் அவங்களோட இதுதான் எனக்கு இவ்வளோ தூரம் ஓடியாறதுக்கு. அவங்களுக்கு ஒரு நன்றி. என்னோட குருநாதர் மைம் கோபி அண்ணா, அவங்களுக்கு நான் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நல்ல ஒரு ஆசான் எனக்கு கிடைச்சது, நல்ல விஷயங்கள் நிறையா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் அண்ணா, நம்ம ரைட்டர், கதை ரைட்டர், கதையாசிரியர் அண்ணா வந்து ரொம்ப நல்ல மனிதர். அவர் ஆக்சுவலி போலீஸாக ஒர்க் பண்ணாங்க, அந்த போலீஸ் மாதிரியே இருக்க மாட்டாங்க,
ஆனா ஆள் பாத்தீங்கன்னா அவ்வளவு ரஃபா இந்த இருக்குமா, பார்த்தாலே ஒரு நம்மலாம் ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு அண்ணா வந்து எப்படின்னா பயங்கரமான ஆளா இருப்பாரு அப்படின்னு. ஆனா அவ்வளவு சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த ஒர்க்கு வாங்குற விதங்கள் எல்லாமே அவ்வளவு சாஃப்டா இருக்கும். அவரை அப்படி பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு ஒரு பாசிட்டிவான பர்சன். அப்புறம் சுரேஷ் சார் வந்து மொதல் ஆஃபீஸ் எனக்கு ஆக்சுவலி பார்க்குற காரணமாக நம்ம தானக்காரன் தமிழன் ஆஃபீஸில் பாக்கியராஜ் அண்ணாண்டு கோ டைரக்டர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த மாதிரி தவமணி இந்த மாதிரி சுரேஷ்னு பண்ணுறாரு ஃப்ரெண்டு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் சாரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஒரு நல்ல ஒரு இது கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, நீங்கள் சொன்னீங்க நன்றியோட நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே என்னென்னா நிறைய பேர் சொல்கிற நன்றி அப்படின்றது என்னன்னா இயக்குனர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து உங்களோட அப்பா அம்மாட்ட இருந்து ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் மனைவி குழந்தைகள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறீங்க. என்னென்ன சார் அவங்களுடைய ரோல் என்னவா இருந்தது சார்? கரெக்ட். ஆக்சுவலி சார் நன்றிகள்ன்றது நம்ம கூட இருக்கவங்க தான் முதல்ல. அவங்க இப்போ மனைவி எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நான் என்ன போனாலும் அங்கே போய் என்னோட இது வெளிப்படாது. இப்போ மனைவிட்ட நான் சண்டை போட்டுட்டே போகிறேன் அப்படின்னா இதுதான் மைண்டில் இருக்கும். அவங்க சப்போஸ் ஒரு டைலாக் கொடுக்குறாங்க ஏதோ கொடுக்குறாங்கன்னா என்னால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியாது. அப்போ என் மனைவி இங்கே ஹாப்பியாக அனுப்பும் பொழுது என்னால் அங்கே ஃப்ரீயாக போய் பண்ண முடியும். அப்போ இது எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அந்த குழந்தை கிளம்பும்போது ஏதாவது ஒன்று அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டோ ஏதாவது வாங்கி கொடுத்துட்டோ அவங்களும் நமக்கு வந்து டைம் கொடுத்து அப்பா கிளம்பிடுவாங்க சந்தோஷமா அனுப்பும்போது தான் நம்ம முழு சந்தோஷத்தோட முழு ஈடுபாடோட நம்ம அந்த ஒர்க்கை பண்ண முடியும். அதனாலதான் சொல்றது அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறது. அப்பா அம்மாவுக்கு வந்து எப்பயுமே நன்றி சொல்லணும். அது எல்லாருமே பாசம் இருக்கும். தாய் தந்தை வந்து நம்ம என்னைக்குமே கடவுளை மதிக்கணும். என்னோட அம்மா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க படத்தை. அவங்க ஆக்சுவலி இறந்துட்டாங்க. அம்மா இறந்தோன்னே என்னோட பொண்ணா திரும்ப பிறந்தாங்க. பிறந்து இப்போ அம்மா பேரை தான் வச்சிருக்கேன். அதனால இப்போ அவங்க இருக்கிறதுனால எங்கள் அம்மாவோட ஆசிரியமா என் பொண்ணு என் கூட இருந்து எனக்கு பிளஸிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால அதுக்கப்புறம் குரு அவரை என்னைக்கு மறக்கூடாது நமக்கு ஆசானுக்கு. அது அப்படிதான் ஆரம்பிக்கும் சார். ஓகே, ரைட் ரைட். பொதுவாகவே என்னென்னா நடிப்புக்கு நான் ஆக்டிங்க்கு போகிறேன், நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பலர்கிட்ட ஒரு தயக்கம் இருக்கும். அவங்களோட பெற்றவங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். அதில் உள்ளே போயிட்டு ஜெயித்தவங்க வந்து ரொம்ப ஒரு சிலர் தான், அதில் போய் தோல்வி அடைஞ்சவங்க தான் அதிகம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும்போது நான் நடிக்க போகிறேன், நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் ஃபேமிலிட்ட எந்த மாதிரி கன்வே பண்ணீங்க? ஆக்சுவலி சார் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஸ்கூல் ட்ராமா மிமிக்ரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். காலேஜ் மதுரையில் தான் படித்தேன், மன்னர் காலேஜில். அப்போ இருந்து நம்ம மிமிக்ரி பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது இதில் கொஞ்சம் ஆர்வங்கள் அதிகமாச்சு. அப்போ வீட்லேயும் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. அங்கேருந்து தான் உருவான ஒரு விஷயம். நடிப்புன்றது வந்து சினிமாவில் நம்ம பார்க்குறது தான். ஒவ்வொருத்தங்களோட எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னும் போது நமக்கு ஒரு ஆசை, அது உருவாகிற விஷயம் தானே. இப்போ சினிமாவில் இருக்க எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கும், நம்ம ஜெயிக்கணும் வரணும். இப்போ முதல் சொன்ன மாதிரி தான் நம்மளை பார்க்கணும், அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு இதான் கண்டிப்பாக எல்லாருக்கான இது கிடைக்கும். அது என்னன்னா நம்ம முயற்சிகள் வந்து கரெக்டான பாதையில் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா மனசை தளர விடக்கூடாது. நம்ம ஒரு நாள் 2 நாள் இப்போ ஒரு விஷயத்துக்கு போகிறோம், ஒரு 5 எக்ஸாம் எழுதுறோம், 5வது எக்ஸாமுக்கு மேலே போர் அடிக்கணும் வெளில வந்துட்டோம்னா 6வது எக்ஸாம் எழுதி தான் பாஸ் ஆகிருப்போம். அதே மாதிரி நம்ம வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு படம் 2 ஆஃபீஸ் 3 ஆஃபீஸ் போகலாம், 2 ஆஃபீஸில் வந்து நம்மளை நிராகரிக்கலாம். பட் நமக்கான ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தேடல் வந்து நம்ம தேடிட்டே இருக்கும் பொழுது, அந்த தேடல் உண்மையாக இருக்கும் பொழுது, கலைத்தாயை ரசிக்கும் போது, லவ் பண்ணும்போது அது கண்டிப்பாக கொடுக்குது. அது எனக்கு கொடுத்துருக்கு. அதை அனுபவிச்சதுனால சொல்கிறேன், கண்டிப்பாக அது எல்லாருக்குமே கை கொடுக்கும். ஆனால் நம்ம கரெக்டான பாதையில் போகும்போது கை கொடுத்துரும் கண்டிப்பாக. நிறையா படங்களில் நீங்கள் சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்கீங்க. இந்த இதெல்லாம் ஒரு ஃபுல்லான் ஒரு த்ரூஅவுட் த ஃபிலிம் நீங்கள் கண்டிப்பாக முதல்லேருந்து கடைசி வரைக்கும் வரீங்க. இந்த படத்தில் இந்த கேரக்டர் உங்களுக்கு நரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது? இந்த கேரக்டர் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்களா உங்களுக்கு? நம்ம சிறை படத்தில் வந்து ஆக்சுவலி கேரக்டர் சொல்லிட்டாங்க. முதல் சொன்னோடனே எப்படின்னா இந்த மாதிரி தான் முருகன்ற கதாபாத்திரம். எனக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பாண்டின்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அவன் எப்பயுமே 7.5 எழுத்துட்டே இருப்பான், ஒரு ரகடாவே இருப்பான். எனக்கு வந்து முன்னாடி சொல்லிட்டாங்க, ஆக்சுவலி நீ வந்து கோவப்படக்கூடாது, உன்னோட கேரக்டர் வந்து சாஃப்டான கேரக்டர். என்ன வச்சிருக்கான் அந்த பையன் கொண்டு வந்தாடா அப்படின்னும் போது கூட, ஏடா காசு எதுவும் எடுத்துட்டு இல்லையா, நம்மளோட எவன்ட்ட என்ன இருக்கு எடுத்து சரக்கு போடணும் போறவில்ல, ஏதாவது அந்த பாயிண்ட் ஆப்ல இருக்கும். நம்மளோட கேரக்டர் வைஸா அப்படி சொல்லி ஃபிட் பண்ணிட்டாங்க. அதனால அதாவே நம்ம ட்ராவல் பண்றதா தான் நம்புறேன். ஆடியன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப அப்படியே இருந்தது. கண்டிப்பா. ஏன்னா அந்த படத்தை சுற்றி வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு படம்.
அந்த படத்துல வந்து அந்தந்த ஒன்று இடத்துல அது காமெடி சிரிக்கிற எலமெண்ட் வர்றது எல்லாமே உங்க சைட்ல இருந்து வந்தது எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க உண்மையாவே. அது கண்டிப்பா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா தேட்டரில் உட்காரும்போது நம்ம அந்த சீன் வரும்போது அவ்வளோ கிளாப்ஸ் தட்டும்போது சிரிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இது எல்லாமே நம்ம டேரக்டர் தான் சேரும். ரைட்டர் டேரக்டர் 2 பேரும் தமிழனாவும் சுரேஷ் சார் சேர்ந்து பயணிச்ச ஒரு இது. அந்த படைப்பு இவ்வளோ தூரம் வெற்றி அடையும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேரக்டர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பிரேஷனோ இல்லை ஏதாச்சும் ஒரு அதுக்கான ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரியா இருந்தது? இருந்தது சார். ஆக்சுவலாக என்னன்னா இதில் வந்து வேலை பார்க்க சார் சுரேஷ் சார் எப்படின்னா வெற்றி சாரோட அசிஸ்டண்டாக வந்து வந்தவங்க. தமிழனும் அப்படிதான். இப்போ அவங்கள்ட்ட வந்து அவங்களோட வேலை எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு சார் எப்படி இருப்பாங்க அவரும் அதே மாதிரி தான் சாப்பிட்டார். ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. சுரேஷ் சார் வந்து ஹார்டாலாம் எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. சப்போஸ் செட்டில் யாராச்சும் சவுண்டாக பக்கத்தில் ஏதாச்சும் திட்டிக்கிட்ட மிரட்டிக்கிட்ட கோடை ட்ரெஸ் பண்ணால் கூட சத்தமாக அமைதியாக சொல்லுங்க அப்படின்ற ஒரு கூலாக வேலை வாங்க கூடாது. எனக்கு அதுவே சாப்பிட்ட ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் அந்த இடத்துல ஷூட்டே கொஞ்சம் இதாகிற மாதிரி இருந்தால் கூட ரொம்ப ஹேண்டில் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது பெரிய விஷயம். அது சார்கிட்ட நிறையா பார்த்தேன். அவர் சொல்லி கொடுக்குற விதங்கள் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சீனை எப்படி பண்ணணும் என்னன்றது அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. அவங்க சொன்னால் அப்படியே பண்ணாலே போதும். ஓகே, உங்களுக்கு அந்த நடிப்பில் ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க, இந்த ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சீனில் அப்படி எதுவும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி இது நம்ம அந்த ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு சொல்லுவாங்க சார் வந்து விக்ரம் ப்ரோ சார் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா போய் சொல்லும்போது 2-3 வாட்டி சார் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க. நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நார்மலாக பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த பையன் ஆல்ரெடி அக்ஷய் வந்து எப்படின்னா ரொம்ப நல்ல தங்கமான பையன். அவன் பேசுறது நல்லா சிரிப்பு வருதுண்ணா, ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா சிரிப்பு வருதுண்ணா அப்படின்னாப்புல, அங்கே திரும்பிக்கணும் அப்படின்னாப்புல. ஓகே, இப்போ என்னன்னா ரொம்ப ஒரு இதாக தான் போச்சு. அந்த சீன் பையன் நல்லா வந்துருச்சு. ஒரு 2 தடவை எடுத்தா வந்துருச்சு கரெக்டாக. ஓகே, ரைட். இதில் நிறைய நடிகர்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப த்ரூ அவுட் த ஃபிலிம் வருது. நிறைய கேரக்டர்ஸ் அங்கே இங்கன்னு அப்படி வந்தாலும் ஒரு 4 கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இது இருக்குது. குறிப்பாக நடிகர் விக்ரம் பிரபு அவர்களோட அதிக நேரம் செலவழிப்பதற்கான நேரம் வந்து அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவரோட நடிகர் அவர்லாம் எப்படி சொல்றது, நடிப்போட உச்சத்தில் இருந்த ஒரு ஃபேமிலி. நடிகர் திலகத்துலேருந்து வந்த வாரிசு அவர் பிரபு சார். அதுக்கப்புறம் அவரும் ஒரு எவ்வளோ படங்கள் பண்ணி வெற்றி படங்கள் கொடுத்தாரு. அவங்க இதுலேருந்து வர்றோம்ன்றதை காட்டியும் அவருக்குன்னு ஒரு தனித்திறமை விக்ரம் பிரபு சாருக்கு இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. 25வது படம் இவ்வளோ பெரிய வெற்றின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று அவருக்கு சார் கூட நான் ஃபஸ்ட் டே பார்க்கும்போது சார் பேசுவாங்களா, நான் மேக்ஸிமம் அதிகமாக யார்ட்டையும் இது பண்ணிட மாட்டாங்க. வருவாங்க, ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, பேசுவாங்க, ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. அப்போ சீன் வாரியாக நடிக்கும் பொழுதும் அவ்வளோ ஒரு என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும். அந்த பஸ்ஸில் வந்து ஓடி வர சீன் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அக்யூஸ்ட் மிஸ் ஆகிட்டு வரப்போ வந்துட்டு தலையில் வச்சு கை வச்சு அழுகும்போது கீழே உட்காந்துட்டேன். அந்த ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஓகே சூப்பர்னு சொல்லி அவ்வளோ கை கொடுத்தாங்க. சூப்பர், நல்லா பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்போ ஒரு நடிகனுக்கு சக நடிகனுக்கு வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக இருக்கவங்க வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணி ஸ்பாட்டில் அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லும் போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கப்பா, நல்லா தான் பண்ணுறோம், சரியாக தான் பண்ணுறோம், அந்த ஒரு இது இருக்குது, சரியாக தான் பண்ணுறோம் போல அப்படின்னு. அது வந்து சார்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சார் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டாக இருந்துச்சு. நல்லா என்கரேஜ் பண்றதுக்கு தயங்குற ஆள் கிடையாது. அதாவது லெஃப்ட்ல நில்லுங்க, லைட் வாங்கி நில்லுங்க, நீங்க எப்படி வாங்க எல்லாமே. ஏன்னா அந்த அனுபவம் தான். அவர் அனுபவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய இதா இருக்கு. பிறந்ததுல இருந்தே இந்த சினிமா அவர்கிட்ட நம்ம சொல்ல தேவையில்லை. அவர் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆக்டிங். எப்படி சொல்றது, ஒவ்வொரு சீனுக்குமே அவ்வளோ ஒரு, நீங்க அந்த கண்ணில் ஒரே ஒரு சீன் சாரை பத்தி சொல்லிடுறேன். விக்ரம் பிரபு சார் வந்து இது எல்லாரும் நோட் பண்ணாங்களான்னு தெரியுது. அந்த ஃபயர் பண்ணிட்டு உடம்பு ஃபயர் பண்ணிட்டு சாரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு செகண்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அதுல தெரியும். அந்த அவனை சுட்டுட்டான் அப்படின்றதோட சுட்டுட்டு இவருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும், இவன் செத்துட்டானு, இவன் தப்பிச்சிருந்தா நமக்கு என்ன ஆகும், அப்படி எல்லா ஒரு எக்ஸ்பிரஷனும் அந்த சுட்டுட்டு அது முடிச்சோன்னா அவரோட ஃபோக்கஸ்ல பார்த்தா அந்த பார்வையில எனக்கு அவ்வளோ ஒரு இதா. அப்பதான் பார்த்தேன் என்ன ஒரு எல்லாமே தெரியுது. அப்படியே அழகா நோட் பண்ணேன். எனக்கு அவ்வளவு பிடிச்சிருச்சு. அத்தனை எமோஷன்ஸ் அந்த ஒரு பார்வையிலே பாத்தீங்கன்னா அவ்வளவு எமோஷன்ஸ் வரும். அத நீங்க பாருங்க, பார்க்கும்போது சுட்டு முடிச்சோன்னா அந்த இதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த கண்ணுல காமிக்கிறது, பாடி லாங்குவேஜ் அவ்வளவு அழகா எடுத்துட்டு வந்தாங்க. டானாக்காரனுக்கு இதுக்கும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதுல ட்ரைனிங்கா எப்படி இருப்பாங்க போலீஸ் அப்படின்றதும், ட்ரைனிங் முடிச்சு ஒரு அனுபவம் வரும்போது ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கலாம், அவ்வளவு அற்புதமா பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே மிஸ் ஆகல.
ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பர்சனலாவே நல்லா பேசினாங்க ஜீப்ல போகும்போது. இன்னொரு மேட்டர் சொல்ல மாட்டேன், நைட் சீன் வரும், இந்த லாரியில தூங்கிட்டு போவோம். அது பாத்தீங்கன்னா தூங்குற சீன் வச்சு ஒரு 3:30 மணி இருக்கும். ஓகே, நைட்டு 3:30 மணி இருக்கு, டிராவல் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. லாரியில அதாவது கட் பண்ண மாட்டாங்களா, இப்போ ஓரளவுக்கு போற வரைக்கும் எடுப்பாங்க. 3:30 மணிக்கு குளிர் டைம், பனி வேற பயங்கரமா விழுது. கரெக்டா அந்த சாக்கை விரிச்சு 2 பேரும் படுத்தோம். ஷார்ட் போயிட்டு இருந்திருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. இறங்கி முடிச்சு போற வரைக்கும் எனக்கு தெரியல, உண்மையாவே தூங்கிட்டேன். அப்ப என்னடா எந்திரிச்சு பார்த்தா அவர் அசிஸ்டன்ட் முடிச்சு ஷார்ட் முடிச்சாச்சு. சார் என்ன பண்ணாங்க எனக்கு தெரியாது. சார் என்ன சார் தூங்கு சார். அவரு சார் வந்து வண்டியில உட்காந்துருக்கும் போது, என்னையா முருகா நல்லா தூக்கம் போல விடாது நடிக்க சொன்னா ரியலாவே அப்படியே நடிச்சு. இல்ல சார் பனி 3 மணிக்கு 3:30 மணிக்கு சாக்க வச்சு படுத்தா அந்த கதை வந்து அப்படியே நம்ம குளிருக்கு அதுக்கு அப்படியே தூக்கியாச்சு. அப்புறம் பாண்டி கூட பண்ணா, அவரும் நல்லா பண்ணியிருந்தாப்புல. அவரும் அதே மாதிரிதான் அந்த சாக்கில படுத்தோன்னா மாறி மாறி அப்படியே தூக்கம் வந்து சொக்கிருச்சு. தேர் சார் சொன்னாங்க, இன்னையா தூங்கிட்டீங்களா அப்படின்னு. அதை வந்து சார் வந்து நல்லா ஜாலியா பேசினாங்க. அடுத்த சீன் லாரி சீனியா தூங்கணும், இங்க தூங்கிடக்கூடாது, அங்க தூங்கிக்கலாம் அப்படின்னாங்களா. ரொம்ப ஜாலியா பேசக்கூடிய, பேசிட்டா நல்லா ஜாலியா பேசுவாங்க. நீங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க, உங்களோட ஆசான் மைம் கோபி அப்படின்ற. ஆமா. எத்தனை வருஷமா அவரோட பயணிக்கிறீங்க நீங்க? அண்ணா கூட வந்து ஒரு 8 இயர்ஸா, 8 வருஷமா அண்ணா கூட ட்ராவல் பண்றேன். நல்லா எப்படி சொல்றேன்னா, நான் சினிமாவுக்கு வந்துட்டு முதல்ல ஆக்டிங் சேரணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் மூலமா அண்ணா போய் பார்த்தேன். அப்போ அந்த டயத்துல வந்து அண்ணா வந்து மூவி பண்ணல. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பண்ணதில்ல, மெட்ராஸ் படம்லாம் வரல. அதுக்கு முன்னாடி போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது முதல் டே அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு. டே சூப்பராக இருக்குடா, நல்லா இருக்குடா, கண்ணு நல்லா, அவங்க பேசுறது எல்லாமே பாசிட்டிவ். நல்ல ஃபீல்டை தேர்ந்தெடுத்துருக்கேன், நல்லா இருக்கும், ஜெயிச்சிருவேன் அப்படி. ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருந்துச்சு. அந்த உடம்பே பாசிட்டிவ் எனர்ஜியாகவே இருந்துச்சு உள்ள இருந்து வரும்போது. முதல் நாள் போகும்போதே ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. நம்ம வெளியில வரும்போது எதை நோக்கி வந்தோமோ அது ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாரு அன்னைக்கு அண்ணா. அப்பயே முடிவு பண்ணிட்டேன், சரி அண்ணா கரெக்டான ஆளை தான் வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராவல், நானும் ஒர்க் விஷயமா வந்ததுனால அதுக்கப்புறம் மெட்ராஸ் படம் ரிலீஸ் ஆச்சு. திரும்ப அண்ணா கூட அப்புறம் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ட்ராவல் பண்ணி இப்போ வரைக்கும் ட்ராவலாம் போயிட்டுருக்கு. இப்போ அண்ணாவிட்டேருந்து கிளாஸ் முடிச்சுட்டு தான் வந்தேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவான பர்சன். அவர் கூட இருக்க எல்லாருக்கும் பழகினவங்களுக்கு தெரியும் மைண்ட் பேப்பர்ன்றா எல்லாமே பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. நெகட்டிவ்ன்றது எதுவுமே கிடையாது. வந்துடலாம், ஜெயிச்சிடலாம், என்ன ஒன்றும் இல்லை. அவ்வளோ அற்புதமாக இருக்கு அண்ணன் பேசுறது. ஓகே, அங்கே அவரோட பயணிக்கும் போது அவர்கிட்ட கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் என்னென்ன இருந்துச்சு நடிப்பு சைடில் அப்படின்னா? ஆக்சுவலி என்ன, ஆமாம், ரொம்ப முக்கியமானது நமக்கு இவ்வளோ தூரம் நடிப்புன்றது எல்லாருக்குமே இயற்கையாக இருக்கும். அது நமக்கு எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாது. இப்போ அங்கே போனதுன்னு என்னன்னா, நமக்கு மைம் வந்து எப்படின்னா, ஒரு ஆக்டிங் அப்படின்னும் போது மைம்லேருந்து ஒரு 50% பண்ணால் ஆக்டிங் பண்ணிடலாம். மைம் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம சிரிக்கணும் அப்படின்னா அப்படி பிளக்கா சிரிக்கிறது, நம்ம சினிமாக்காக சிரிக்கணும்னா அப்படி ஸ்மைல் பண்றதுக்கு. அப்போ அது வந்து 100 காமிக்கணும், இது வந்து ஒரு 50 காமிச்சா போகும். இன்னொன்று அது நம்ம பேசாம புரிய வைக்கிற மொழி, முழுக்க பாடி லாங்குவேஜ், முழுக்க நம்ம பாடி லாங்குவேஜ். இப்போ நம்ம டீ சாப்பிட்றதா இருந்தாலும் டீயே இருக்காது, டீ சாப்பே இருக்காது. பட் நம்ம டீ குடிச்சு அதை ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அதை உணர வைக்கிறோம்ல, குடிக்கிறேன் அப்படின்றத. இப்போ டீ குடிக்கிறேன் அப்படின்னும் போது சுற்றுச்சுன்னா கூட நம்ம பேசவே மாட்டோம், ஆனால் கை அப்படின்னும் போது ஆடியன்ஸ் அதை கன்வெர்ட் பண்றாங்க. ஆனா சினிமாவுக்கு வந்து நம்ம டைலாக்கா பேசணும், அவ்வளவுதான். அதுல எனக்கு கத்துக்கிட்டதுனால தான் எனக்கு ஆக்டிங்ல கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அது அண்ணாட்ட வந்து, அது அண்ணாவுக்கு எப்பயுமே நன்றி சொல்லணும். எனக்கு அது மைம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஓகே, ரைட். அந்த கன்வர்ஷன் எப்படி இருந்துச்சு? அந்த மைம்ல இருந்து நீங்க முதலா சினிமால நடிக்க ஆரம்பிக்கும் போது எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க? முதல்ல எந்த படத்துல நீங்க அறிமுகமாறீங்க, எந்த மாதிரியான? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் படமே எதற்கும் நடினாங்க நம்ம பாண்டியராஜ் சார், அது பெரிய நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா முதல் படம் சூர்யா சார் கூட ஃபர்ஸ்ட் படம்னும் போது ஒரு பதட்டம், ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்க மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அவர் சாரும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. நல்லா ஸ்பாட்டுக்கு வர்றதுலேருந்து நல்லா பேசுவாங்க. பேசிட்டு சீன்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் அந்த ஓப்பனிங் சீன் தான், கட்டி போட்டு அடிக்கிற சீன் வரும். வேல்ராமூர்த்தி ஐயா வந்து மாப்பிள்ளை மேலே கை வச்சிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீனே சாரோட என்ட்ரி, அப்போ கட்டி போட்டு அடிக்கிறாங்க. அந்த சீன்லேருந்து ஒரு 4-5 சீன் வரும் படத்தில். அவர் சாருமே பேசும்போது சூர்யா சாருமே கட்டி போட்டோன்னே வந்து ஜாலியாக பேசுவாங்களா, வந்தோடனே என்னையா கட்டி போட்டாங்களா அப்படின்னு, வந்துடுறேன் காப்பாற்ற வந்துடுறேன் அப்படி அப்படின்னும் போது ஒரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே காலையில் வணக்கம் வச்சுன்னா வணக்கையா அப்படின்வாங்க. ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் படமே சார் கூடன்னு போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன அவரோட நடிக்கும் போது நேரில் செட்டில் பார்த்து வியந்த சில விஷயங்கள் எதுவும் இருக்கா? அவரோட நடிப்பை நேரில் பார்த்து சார் சூர்யா சார். ஆமாம், ஆக்சுவலி இந்த ஃபைட் சீனே பார்த்தீங்கன்னா
ரொம்பலாம் அழட்டிக்கிறாங்க, அதாவது ரொம்ப இது பண்ணணும் அப்படிலாம் இல்லை, அழட்டிக்கிறாம அசால்ட்டாக பண்ணுறாங்க. ஓகே. அந்த பாடி அவர் சாரோட பாடிக்கு தெரியும். ஆமா. அந்த ஃபைட் சீனை பார்க்கும்போது அந்த ஒரு மாசா இருக்கு, படத்துல பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. என்னடா இவ்வளவு மனுஷன் இவ்வளவு தான் இருக்காரு, ரியலா இருக்குது. அதுல இன்னொன்று சாரோடது என்னன்னா எனக்கு அந்த ஹேர் பண்ற விதம், அந்த ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த ஃபைட் சீன் இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து நிற்கிறான் அந்த வேடிக்கை பார்க்குறக்காக. அப்போ அவன் காலில் அடிபட்டு இருந்துச்சு, ரத்தத்தோட வந்து நிற்கிறான். ஓகே. சார் நினைச்சா அதை பார்த்துட்டாங்க, பார்க்காம போகலாம், அப்படியே டக்குன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனு அசிஸ்டன்ட் அப்படி பார்த்தாங்க, பார்த்தோன்னா டக்குன்னு ஓடியாங்க. அவன் போய் அந்த டிஞ்சர் எடுத்துருவா, பஞ்சு எடுத்துருவான், அவனை போய் தாங்க வாடா போய் இதுல போய் பாரு அப்படின்னா அவன் அசால்ட்டா நிற்கிறான். அது ஒன்றும் இல்லை சார் அப்படின்றான். முதல்ல போய் பாருன்னு அவன் டக்குன்னு அந்த ஒரு கேர் பண்ற அளவுக்கு அப்போ அவ்வளவு மனசு, அந்த ஒரு இது இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார்ட்ட. மற்றவங்கள அந்த கேர் பண்ற விதம், அது குழந்தானே அந்த குழந்தையும் ஒரு பாசமா நினைக்கிறாருல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சார்ட்ட. ஓகே. இந்த படம் இப்போ ஒரு நல்ல ஒரு வெற்றியை பெற்றிருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் உங்களுக்கு லைன் அப்ல? இப்போதான் முடிஞ்சிருக்குது, அடுத்து இன்னும் ப்ராசஸ் இருக்கு, கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே, ரைட் ரைட். அது வந்துச்சுன்னா சந்தோஷம். ஓகே. இந்த மைம் சைடில் உங்களோட அடுத்த ஃபியூச்சர் பிளான்ஸ் எந்த மாதிரியா இருக்குது இப்போதைக்கு? மைமில் வந்து இப்போ ரெகுலராக அண்ணாவோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து இப்போ என்னோட பையனும் பொண்ணுமே கலந்துருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அண்ணா கூட தான் எப்பயுமே இருக்கிறதுனால எந்த ப்ரோக்ராம்னாலும் அண்ணா கூப்பிட்டுருவாங்க, நானும் போயிருவேன் உரிமையாக. அது நம்ம வீடு மாதிரி, ஸ்டுடியோ வந்து நம்ம தாய் வீடுன்னு சொல்லல, அந்த மாதிரி நான் எப்போ வேணாலும் போவேன், ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா அப்படியே கலந்துக்குவேன், அப்படியே பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. கண்டிப்பா. அண்ட் உண்மையாகவே இந்த படம் ஒரு மிகப்பெரிய கண்டிப்பாக பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா உங்களோட திறமையை கண்டிப்பாக இந்த டைம் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தில் தமிழ்நாடு மக்கள் பார்த்துருக்குறாங்க. இன்னும் அடுத்தடுத்து வரும் காலத்தில் இன்னும் நிறைய படங்கள்ல நீங்க நடிச்சு இன்னும் நிறைய வகையில எங்களை மகிழ்விக்கணும் அப்படின்னு இன்னொன்று ஒரே ஒன்று சொல்லணும் சார்ட்ட சொல்லிடுறேன். படத்தில் ஒர்க் பண்ணதில் வந்து டைரக்டர் சார் வந்து தமிழண்ணா, டைரக்டர் சார், சுரேஷ் சார் எல்லாமே சொல்லிட்டேன். மெயினாக நம்ம கோ டைரக்டர் சார், அசிஸ்டன்ட் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட இது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, அவங்கள நான் சொல்லணும். அமர் சார், ஜெய் சார், அப்புறம் சூர்யா சார், சித்திரை சார் இருக்காங்க, அப்புறம் சுரேஷ் சார், சாரோட பேர்லேயே ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, பேர் டக்குன்னு சொல்லாம அப்படின்ட்டு. அப்புறம் சசி அண்ணா இருக்காங்க, இன்னொருத்தர் முரளி ஒருத்தர் இருக்காங்க. அப்புறம் அமர் சாருக்கு அப்புறம் சார் கமல் சார். ஏன்னா இவங்க எல்லாருமே என்னன்னா சார், ஒவ்வொரு ஷார்ட் முடிவு இவங்க நமக்கு ரொம்ப முக்கியம். ஷார்ட் முடிஞ்சோன்னு அசிஸ்டன்ட் தான் முதல் ரியாக்ஷன் நம்மகிட்ட காமிப்பாங்க. முடிஞ்சு வந்தோன்னா நல்லா பண்ணுறாரு. அதில் ஜெய் சார் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சன். அவர் ஆக்சுவலி காக்கா முட்டை மணிகண்டன் சாரோட இது அசிஸ்டண்டாக இருந்து வந்தவங்க. அவங்க எனக்கு ரொம்ப போனாக இருந்தாங்க. ஒவ்வொரு சீனுக்கும் அண்ணா சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, நல்லா பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சாருமே ரொம்ப லைக் பண்ண, ஒவ்வொரு இதுவுமே அவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து நமக்கு இன்னும் பூஸ்டாங்க. நல்லா பண்ணல அப்படின்னும் போது அந்த இடம் நமக்கு டவுன் ஆயிரும். ஆனால் நல்லா பண்ணுறீங்கன்னா, நல்லா வந்திருக்கு, இந்த சீன் இன்னும் நீங்கள் நல்லா பண்ணணும், இப்போ பண்ண போகிற சீன் நல்ல சீனு சூப்பராக பண்ணணும், அதை ஒரு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எல்லா அசிஸ்டன்ட்டுக்குமே நான் ஒரு பெரிய நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் சார் மாதேஷ் சார், அவரையும் கண்டிப்பாக சொல்லணும். அவர் வந்து எனக்கு அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாரு ஃப்ரேமில். ஸ்பாட்லேயே சொல்லிட்டு இருப்பாரு, என்ன ஊருக்கார மதுரை நம்ம சைடு சவுத் சைட்லலாம் விஜயா அந்த மாதிரி அது ஃப்ரேமே அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்போது அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு விஷயமும். மாதேஷ் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். மாதேஷ் சாரோட அசிஸ்டண்ட்டு இளையராஜா சார், அவங்களும் நல்லா டீமே பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, பயங்கரமாக ஓடிட்டு இருக்கான். 40 நாள் என்னமோ சார் சொன்னாங்க படம். அது அவ்வளோ ஸ்பீடாக போன காரணம் என்னன்னா அந்த டீம் ஒர்க்கு தான். இருந்த டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்டர் சாரோட ஃப்ரெண்டு பாதி பேருக்கு மேலே கூட படித்தவங்க. ஓகே. ஆமாம், டைரக்டர் சார் சுரேஷ் சார் கூட வந்து கேமராமேன் சாரும் ஒரே கிளாஸ்மேட்டு, ஒரு ஸ்கூல் ரீயூனியன் ஒரு யூனியன் மாதிரி தான் இருந்தாங்க, எல்லாருமே ஒரே இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து நடித்த ஒரு நடிகரும் அவரோட சாரோட கிளாஸ்மேட் தான் எல்லாருமே. இப்போ எல்லாமே டீம் ஒர்க்குமா மச்சான் மாமான்னு தான் பேசிடுவாங்க, மச்சான் கேமரா எடுத்துருவோம் மச்சான் அந்த மாதிரி. அப்போ வந்து ஒரு ஒர்க்கும் வேமா ஸ்பீடாக அவ்வளோதான் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. நமக்குமே உள்ள இருக்கிறது ஒரு ஜாலியாக இருக்கும். ஆமாம்மா, இருக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் நம்ம இதில் அண்ணன் மூணார் ரமேஷ் தானே, அதை சொல்ல மாட்டேன். அவர் சீன் வந்து அண்ணா வந்து எப்படின்னா ஒரு நல்ல ஒரு நடிகர். நான் அவரோட கண்ணை பார்த்து தான் அந்த சீன் அவ்வளோ அப்பயே ஒரு தோணுச்சு. அவர் மிரட்டும் போது என்னை வெளில வந்து சொன்னார், என்ன அப்படியே பயப்படுற, பயங்கரமாக பயப்படுற அப்படின்னும் போது, ஆனால் நான் உங்களை பார்க்கும்போது ஒரிஜினலாகவே தானே பார்க்குறேன், நீங்கள் மிரட்டும் போது எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் மிரட்டும் போது ரொம்ப பயந்து நிற்கிற மாதிரி, டேய் நீங்கள் குடிச்சிருக்கீல இல்லையா அப்படின்னும் இல்லைங்க அப்படின்னும் போது
அவர் சொல்லி வெளில வந்துட்டு டேய் என்னடா அப்படியே பயப்படுற அப்படின்னும் போது நமக்கு அது ஒரு அந்த சீனை சொல்லிட்டே இருப்பாரு அண்ணா வெளில வந்துட்டு கால் பண்ணி டே தவா செம்மையா வந்துருங்களா அந்த சீன் பாரு கண்டிப்பா பேசப்படும் நல்லா வந்திருக்குன்னு ஒரு பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா நம்ம படத்திலே ஒரு பெரிய ஒரு இதா அமைஞ்சது நம்ம அந்த மூணாறு சீன் தான். அது நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா இன்னும் யாரும் விட்டுட்டு இருந்தில்ல, படத்துல டீமா ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். நம்ம டைரக்டர்ஸ் டீமு, கேமராமேன் டீமு, டெக்னீஷியன், அப்புறம் ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்ட் நிறைய ஒர்க் பண்ணாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் மிக சிறந்த படமாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க, இன்னும் கொண்டு போகணும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.